மாமன்னன் திரைப்படத்தை போல கஷ்டத்தை அனுபவித்ததாக மனம் திறந்து பேசியுள்ளார் நகைச்சுவை நடிகர் வடிவேலு. ஏழை எளியவர்களுக்கு வரிய பார்த்து போடுங்க, இருக்கிறவங்க கிட்ட போட்டு தள்ளுங்க என வருமான வரித்துறையினருக்கு கோரிக்கை வைத்த நகைச்சுவை நடிகர் வடிவேலு மதுரை பிபி குளம் பகுதியில் உள்ள வருமான வரித்துறை ரெக்ரேஷன் கிளப் சார்பில் வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் வடிவேலு அங்கு பேசிய போது, எனது பெயர் குமார வடிவேலு கிடையாது, என் பெயர் வெறும் வடிவேலுதான். இந்த திரை உலகத்திற்கு போனதற்கு காரணமே மதுரைதான். மதுரை நகைச்சுவை நிறைந்த ஒரு ஊரு. ஏழை எளியவர்களுக்கு வரிய பார்த்து போடுங்க, இருக்கிறவங்க கிட்ட போட்டு தள்ளுங்க என வருமான வரித்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளார் நகைச்சுவை நடிகர் வடிவேலு. அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி என் ஒரு சில வார்த்தைகளை பேசி முடிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன். எப்படி இதெல்லாம் காமெடியில் வந்தேன் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ படிக்கும்போது கூட என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, குமர வடிவேலு இருந்தாங்க. ஆமாம், குமர வடிவேலு கிடையாது, என்று வெறும் வடிவேலையா எவனோ பொருத்தி போட்டு உள்ள ஏதாச்சும் பேரை பார்த்து விட்டு போயிட்டாங்க. பேரு வெறும் வடிவேல் தான். அதனால முதல்ல அந்த வடிவேலுங்கிற பேர் எப்படி வந்துச்சுங்கிறத முதல்ல சொல்லிடுவோம். எனக்கு ஒரு மூத்தவர், அவர் பேர் கல்யாணம் பண்ணார். அவர் பிறந்து ஒரு 2-3 வயசுல என்ன பண்ணிட்டாரு, தவறிட்டாரு. இப்ப தவறினோம்னா எங்க அம்மா என்ன பண்ணுது, மதுரை திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போய், ஐயா ஒரு பிள்ளைய கொடுத்து உடனே படிச்சுட்டியே, திருப்பி அந்த பிள்ளை எனக்கு பிறக்கணும், அப்படி பிறந்தா வடிவேலுன்னு உன் பேரை வைக்கிறேன், என் பிள்ளைய திருப்பி கொடுத்து எங்க அம்மா போய் எங்க நேர்த்திக்கடன் பண்ணாங்க. இப்ப நேர்த்திக்கடன் பண்ணும்போது அப்ப நான் ரத்தத்திலே கிடையாது. அப்படி பிறந்தா வடிவேலு எனக்கு என் பிள்ளைக்கு பேரை வைக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா போய் திருப்பூர்ல போயில அந்த முருகன்ட்ட போய் காலடியில் இருந்து தினம் போய் அழுது. அதுக்கப்புறம் பிறந்த இந்த வடிவேலு. இந்த வடிவேலுங்கிற பேரை வச்ச உடனே என் தாய் மாமன் வந்தார். என்ன பேர் வச்சிருக்கேன், வடிவேலு நொடிவேலு. பேரை மாற்றி நாராயணி வைத்தியம் சொன்னேன். நாராயண வைக்கவா, நான் நேர்த்திக்கிட்ட முன்னி வடிவேல் வச்சுட்டு நாராயண வடிவேல நல்ல பேர் கிடையாது, தூக்கு அப்படி சொன்னேன். சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டாரு, நாராயணன் போயிட்டாரு. 4 நாள்ல இங்க இழுத்துக்கிச்சு நாக்கு தவறு வாயில நுழைந்து நேற்றுக்கிட்ட மிஸ் ஆகிற மாதிரி ஆகி போய் எங்க அம்மா மறுபடியும் கழுவி பிள்ளைக்கு போய், ஐயோ நான் தெரியாம சொன்னேன், எங்க அண்ணன் மாட்டி விட்டு போயிட்டாரு, நான் பேர் என் பிள்ளைக்கு பேர் வடிவேல் தான் அப்படின்னு ஆணித்தனமா அக்கு மாற்ற மாதிரி ஒரு குத்தி மாவளுக்கு வச்சு நீ அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடலாம் செஞ்சு அப்படி வச்ச பேர் தான் இந்த வடிவேல். இந்த வடிவேலுங்கிற வார்த்தை எங்க அம்மா சொன்ன வச்ச பேர். இன்னைக்கு உலகம் பூரா உங்களுடைய வாயில் அப்படி வரும்போது இதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்கிறது. எல்லா மக்களுக்கும் தெய்வம் தான், எல்லாமே இறைவனை கும்பிடணும் தான். எங்க அம்மா சொன்ன அந்த வாக்கு, அந்த வடிவேலுங்கிற வார்த்தைக்கு என்ன பவர் இருந்துச்சுங்கிறத இன்னைக்கு உங்க முன்னால கட்ட ஒரு சபையில எடுத்து நிற்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது. அதுதான் எம்ஜிஆர் சொன்னாரு ஒரு பாட்டுல, ரொம்ப அருமையா சொல்லுவாரு, கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாடும் உலகே அழ வேண்டும். அந்த இடத்துல நான் நினைச்சேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்தியாவுக்கு வருவாய்த்துறையில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் யாருன்னா இன்கம் டாக்ஸ் தான். எவ்வளவு வரியில மக்கள்கிட்ட வாங்கி இன்னைக்கு அரசாங்கத்தை தூக்கி நிமிஷ அளவுக்கு இன்னைக்கு ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த நாடு உயர்ந்த காரணமே இந்த இன்கம் டாக்ஸ் தான். அது போய் ஏழை எளிய கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதுக்கு ஓப்பனா சொல்லக்கூடாது.
அதை பார்த்துக்கங்க. கொஞ்சம் இருக்கிற ஆளுகிட்ட போட்டு சொல்ல வேண்டியது. ஆனால் சாதாரண ஏழை வெளியே மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு இதை கொண்டு போய் இன்னைக்கு வந்து நாடை சிறப்படை செய்யறதுக்கு காரணமே இந்த இன்கம் டேக்ஸ் தான். இது இடத்துல வந்து நான் வந்து பேசுறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்லல, 4 நாளைக்கு முன்னாலே இந்த பொங்கல் இங்கே வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 14ஆம் தேதி தான் இங்கே வரலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாலே இந்த விழாவுக்கு என்னை அழைச்சு இன்னைக்கு பொங்கலை இன்னைக்கிலிருந்து ஆரம்பிச்சு இந்த விழாவை சிறப்பி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவில் கலந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் கிடைச்சது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய நடிப்பு எல்லாமே வேற மாதிரி இருந்தது. இங்க பார்த்தா இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப சாதாரணமா இப்படி 2 பேர் பக்கத்துல சேர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பேசுவோம், அந்த அளவுக்கு எளிமையா பேசுறீங்க. இந்த 3 பேர்ல யார் சார் உண்மையான வடிவேலு? ரொம்ப உண்மையான வடிவேல் சொன்னோம்னா அந்த மாமன்னன் வடிவேல் தான். சூப்பர் சார். உண்மையிலே அவங்க இருக்கும் போது எப்படி சார் இந்த அளவுக்கு 25 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் மீம் டெம்ப்ளேட் உங்களை அழிச்சிட்டு எங்களால ஒரு மீம் கூட கிரியேட் பண்ண முடியாது, அப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஆனா ஷட்டிலா இருக்கிற அந்த மாமன்னன் வடிவேல் தான் உண்மையான வடிவேல். அதாவது ரொம்ப எளிமையான, சொன்னல ஏற்கனவே உங்களுக்கு எளிமையான குடும்பத்துல பிறந்து இந்த அளவுக்கு வலிமையா வந்தது காரணமே அந்த கஷ்டம் தான். ரொம்ப சின்ன பிள்ளையில ரொம்ப வீட்டுக்குள்ள வறுமையா இருந்தாலும் வெளியில ஃப்ரெண்டுகளோட வந்து காமெடி பண்றது, பேசுறது, இது நகைச்சுன்றது ஜாப் வந்து எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் ஆர்வம் எடுக்க ஆரம்பிச்சேன். வழி ஒரு பக்கம் இருக்கும்போது வெளியில வந்து பசங்களோட ஜாலியா காமெடி பண்றது, இது பண்றது, அது தன்னுடைய ஃபாதருடைய ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நகைச்சுவையில பெரிய சக்கரவர்த்தி அவருக்கு அப்பா. அவருடைய இது கொஞ்சம் இருந்தாலும் அதிகமா மாமன்னன் மாதிரி ஒரு கஷ்டத்தை அறிவிச்சது நான். எங்க அப்பா பேரு நடராஜ பிள்ளை, அவர் பேரு. எங்க அம்மா பேரு சரோஜினி. இவங்கெல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாட்டாளி வர்க்கம், நம்ம கஷ்டப்பட்டவங்க, ஒரு சம்சாரிங்க. ஆனா அவங்கள பூராத்துக்கு அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களுக்கு பூராத்துக்கு காப்பாற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தனால நகைச்சுவை நடிகராக மாறிருக்கேன். ஆனா உள்ள இருக்கிறது மாமன்னன் தான். நன்றி சார், தேங்க்யூ சார். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம், எங்களுக்காக எட்டனா இருந்தா பாட்டு ஒரே 2 லைன் மட்டும் ப்ளீஸ். நேர் விருப்பம். எட்டனா இருந்தா எத்தூரு கம்பாட்டு கேட்கும், பத்தனா இருந்தா கம்பாட்ட பாடும், கட்டையோ குட்டையோ கொட்டையோ கட்டையோ மொத்தமா மொட்டையா 10 ரூபா இருந்தாங்க வாங்குது. ஊரே 2 பட்டு போகும், இந்த நாளே 2 கெட்டானாகும். ஊரே 2 பட்டு போகும், இந்த நாளே 2 கெட்டானாகும். கெட்டனா இருந்தா எம்பாட்டு கேட்கும், பத்தனா இருந்தா எம்பாட்ட பாடு. பிறகு அவரிடம் அஜித்தின் கார் விபத்து குறித்து கேள்வி எழுப்பியதற்கு வேற ஏதாவது பேசுவோமா என்று கூறிவிட்டார். அதேபோன்று விஜய் சார் அரசியலுக்கு போய்விட்டார், அவரிடத்தை நீங்கள் நிரப்புவீர்களா என்ற கேள்விக்கும் வேற ஏதாவது பேசுவோமா என்று அந்த கேள்வியையும் தவிர்த்துவிட்டு 23ஆம் புலிகேசி மாதிரியான படங்களை எப்போது எதிர்பார்க்கலாம் என்ற கேள்விக்கு அவர் பதில் கூறியுள்ளார். விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அவர் இடத்த நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா சார்? வேற ஏதாவது பேசுமா? அஜித் கார் விபத்தா இருக்குறாங்க, நலமா இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? வேற ஏதாவது பேசுவோமா? சரி, 23ஆம் புலிகேசியமா அடுத்து எப்போ உங்களை பார்க்கலாம்? எல்லா படமும் அடுத்த செலக்ட் பண்ணி வருது. இப்ப மாமன்னன்ல ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்துல இது முழுநீள நகைச்சுவை படம் கேங்கஸ், ரொம்ப சிறப்பா இருக்கும். கேங்கஸ் பாத்தீங்கன்னா குழந்தை குட்டியோட எல்லாரும் சேர்ந்து ரசிக்கிற அளவுக்கு படம் பிரமாமா வந்திருக்காது. தமிழ்